ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. தாயுமானவர் பரசிவ வணக்கம். தாயுமான சுவாமி பாடல்களுக்கு தலைப்புகள் பல இருக்கின்றன. அவைகளில் முதல் தலைப்பு ஆராய்ச்சிக்குரியது. திருவருள் விலாச பரசிவ வணக்கம் என அது பெயர் பெறுகிறது. இத்தலைப்பின் கீழ் 3 பாடல்கள் அமைந்துள்ளன. இவைகளில் அடங்கியுள்ள கோட்பாடு ஒன்றை சாதகர்கள் கவனிக்க வேண்டும். மேற்போக பார்க்கும் இடத்து 3 பாடல்களும் பரம்பொருள் வணக்கத்துக்கு உரியவனாகின்றன. சற்று ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தால் மற்றும் ஒரு உண்மை வெளியாகிறது. மகா வாக்கியத்துக்கு விளக்கமாக இம்மூன்றும் அமைகின்றன எனலாம். தத்துவம் அசி என்பது மகா வாக்கியம். இதற்கு விளக்கமாகவே நூல்கள் அனைத்தும் அமைந்துள்ளன. தத் என்னும் பதம் பரமாத்மனை குறிக்கிறது. துவம் என்னும் பதம் ஜீவாத்மனை குறிக்கிறது. அசி என்னும் பதம் பரமாத்மனுக்கும் ஜீவாத்மனுக்கும் உள்ள இணக்கத்தை காட்டுகிறது. திருவருள் விலாச பரசிவ வணக்கம் என்னும் தலைப்பின் கீழ் உள்ள 3 பாட்டுகளும் இதே கோட்பாட்டை நிறைவேற்றுகின்றன. முதலாவது பாடல் பரம்பொருளை குறிக்கிறது. இரண்டாவது பாடல் ஜீவ தத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. என்னென்ன பாங்கள் இவ்விரண்டுக்கும் இடையில் உள்ள இணக்கத்தை நிலை நாட்டலாம் என்பதை கடைசி பாட்டு தெளிவுபடுத்துகிறது. பரம்பொருளின் தத்துவங்கள் எல்லாம் முதல் பாட்டில் தொடர்ந்து பகரப்படுகின்றன. கடவுள் எங்கே இருக்கின்றார் எனும் கேள்வி எழலாம். அவர் சொர்க்கத்தில் இருக்கின்றார் என்றும் பரமபதத்தில் வீற்றிருக்கின்றார் என்றும் கைலாத்திலோ அல்லது வைகுண்டத்திலோ எழுந்தருளிருக்கிறார் என்றும் விதவிதமாக சமயங்கள் சாற்றுகின்றன. இப்பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவர் என்றும் தீர்க்க தரிசிகளில் ஒரு சிலர் பகர்வர். ஆனால் பரம்பொருளை பற்றிய உண்மைதான் என்ன? அது அங்கு இருக்கிறது, இங்கு இருக்கிறது என்ற இயம்புவதற்கு இடம் தருவதில்லை. எங்கும் நிறைந்திருப்பது அதுவே. எங்கும் என்கின்ற சொல்லே அதற்கு பொருந்தாது. ஏனென்றால் இடத்தில் அடங்குவதன்று அது. ஒரு வல்லத்தினுள் நீர் இருந்தால் நீரை கொள்ளுகிற வல்லம் பெரியது, கொல்ல பெறுகிற நீர் சிறியது என பொருள்படும். எங்கும் இறைவன் இருக்கிறான் என்றால் இறைவனுக்கு ஆதாரமான வெளி பெரிதாய் விடுகிறது, அதனுள் அடங்க பெறுகிற வஸ்து சிறிதாய் விடுகிறது. உண்மையில் வெளி என்பதும் திக்கு அல்லது திசை என்பதும் எல்லாம் இப்பொருளில் அடங்கி விடுகின்றன. பரம்பொருளுக்கு புறம்பாக வெளி என்பது இல்லை. பரம்பொருளையே பெருவெளியாக வைத்துக் கொள்ளலாம். நாம் கிரகிக்கும் வெட்டவெளியும் அதுவும் ஒன்றா என்னும் மையம் அடுத்தபடியாக வருகிறது. வெட்டவெளியை ஜட ஆகாசம் என்பார்கள். அது உணர்வற்றது என்பது அதன் பொருள். ஆனால் இறைவனோ சித் ஆகாசம் அல்லது சித் அமரப்பரம். அவன் அறிவு வெளியாய் இருக்கிறான். அறிவு பிரகாசமானது. அதன் பிரகாசத்துக்கு தோற்றமும் மறைவும் இல்லை. அணையா விளக்காக அது யாண்டும் உள்ளது. அக்காரணத்தை முன்னிட்டு அது பிரகாசமானது என்று சொல்லப்படுகிறது. பிரகாசமான அறிவு வெளி ஒன்றை ஏனைய பொருள்களையெல்லாம் உள்ளபடி விளக்க வல்லது. இதற்கு ஒரு சான்று எடுத்துக்கொள்வோம். சினிமா படத்திரை வெண்மையாய் இருக்க வேண்டும். கருப்பு திரையில் படத்தை காட்ட முடியாது. தூய வெண்மை பிரகாசத்தின் புற தோற்றம். வெள்ளை திரையின் மீது எல்லா நிறங்களையும் உள்ளபடி காண்பிக்கலாம். நிறமற்ற இருளையும் உள்ளபடி காட்டுவதற்கு வெண்மை நிறம் பயன்படுகிறது. சித்த அம்பரம் அல்லது அறிவு வெளி இந்த வெள்ளை திரைக்கு ஒப்பானது. பிரபஞ்சம் எனும் படத்தை அறிவு திரை உள்ளபடி விளக்குகிறது. பிரபஞ்சத்துக்கு இத்திரை அப்பாற்பட்டதாகவும் இருக்கிறது. பிரபஞ்சத்தை விளக்குவதால் இந்த ஆத்ம பிரகாசத்துக்கு குறை ஒன்றும் வந்து விடுவதில்லை. தீப்பற்றி எரிவதை சினிமா திரை விளக்குகிறது. கொலை புரிவதையும் அதே திரை விளக்குகிறது. இறை வணக்கம் பண்ணுவதையும் அது காட்டி தருகிறது. நலம் கேடு ஆகிய இருவித காட்சிகளையும் காட்டி தருவதற்கிடையில் படத்திரை தன்மயமாய் இருக்கிறது. நலம் கேடு ஆகிய இரண்டிலும் அது கட்டுப்பட்டதல்ல. அஞ்ஞானம் அறிவுத்திரை அண்டங்கள் அனைத்தையும் தன்னகத்து அடக்கி வைத்து காட்டுகிறது. அண்டங்களில் உள்ள தன்மைகளுக்கு எல்லாம் அது கட்டுப்படாமலும் இருக்கிறது. எங்கும் பிரகாசமாய் இருப்பதன் பொருள் இதுவே ஆகும். அது அறிவு வெளியாய் இருப்பது மட்டுமன்று, தனது அறிவில் அது ஆனந்தம் அடைகிறது. அறிவு ஓங்க ஓங்க ஆனந்தமும் அதிகரிக்கிறது. பேரறிவு பொருளாக பொழியும் இடத்து பேரானந்தமும் அதன்பால் பொழிகிறது. அக்காரணத்தை முன்னிட்டே அது ஆனந்த பூர்த்தியாய் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. ஆக அது ஏக காலத்தில் பேரறிவு சொரூபமாகவும் பேரானந்த சொரூபமாகவும் இருக்கிறது. அறிவு வேறு ஆனந்தம் வேறு அல்ல. அறிவே ஆனந்தம், ஆனந்தமே அறிவு. அதற்கு மேல் மற்றும் ஒரு மகிமை அதனிடத்து இருக்கிறது. அருளோடு நிறைந்திருப்பதே அமகிமையாம். பரம்பொருளின் அருளெல்லைக்கு சான்று ஒன்று எடுத்துக்கொள்வோம். பூமியில் பாலைவனம் என்னும் பகுதி ஒன்று உண்டு. செழிப்பான நிலம் என்னும் பகுதி வேறு உள்ளது.
பாலைவனத்தில் விதை விதைத்தால் செடியின் தோற்றம் பொழிவு உறாது. செழிப்பு நிலத்தில் விதைத்த விதையோ ஓங்கி வளர்ந்து தன் இயல்பையெல்லாம் நன்கு விளக்குகிறது. செழிப்பான நிலத்தை அருள் நிறைந்தது எனலாம். கடவுளின் பெருமையை அருள் என பெயர் பெறுகிறது. அண்டங்கள் அனைத்தையும் உயிர்கள் எல்லாவற்றையும் தாங்கியுள்ள தெய்வம் ஒவ்வொரு பொருளின் தன்மை நன்கு விளங்குவதற்கான மூலாதாரமாகின்றது. தெய்வ சக்தியை துணையாக கொண்டு சராசரங்கள் யாவும் தம் இயல்புகளை உள்ளபடி விளக்குகின்றன. அதற்கு துணையாக தெய்வம் என்னும் மூலப்பொருள் இருப்பதால் அது அருளோடு நிறைந்தது என்று சொல்லப்படுகிறது. படத்திரை படங்களை எல்லாம் தன்னகத்து அடக்கி காட்டுவது போன்று பரம்பொருள் என்னும் அருள்வெளி அகலாண்ட கோடிகளையெல்லாம் அடக்கி வைத்து விளக்கி காட்டி கொண்டிருக்கிறது. நீரில் அலை ஒன்றின் மீது சூரிய பிம்பம் படுகிறது. ஒவ்வொரு பிம்பமும் ஒவ்வொரு சூரியனாக காட்சி கொடுக்கிறது. மூலப்பொருளாகிய சூரியன் இருப்பதால் தான் எண்ணிறந்த சூரிய தோற்றங்களை அலைகளின் மீது காண்கின்றோம். எண்ணிறந்த உயிர்களின் தோற்றமும் அத்தகையது. அழிவில்லாத மூல உயிர் பொருள் இருப்பதால் அதன் புற தோற்றங்களாக ஜீவர்கள் தென்படுகிறார்கள். ஆதலால் உயிருக்கு உயிராய் தழைத்த பொருள் என்று அது பகர பெறுகிறது. இக்கோட்பாடு நமக்கு நன்கு விளங்குவதற்கு மற்றும் ஒரு உபமானத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். கணக்கற்ற மின் விளக்குகள் எரிகின்றன. இவைகள் எரிவதற்கு மின்சக்தி வேண்டும். இந்த மின்சக்தி மின் ஜன்னியால் உண்டு பண்ணப்படுகிறது. மின் விளக்கு என்னும் உயிருக்கு உயிராய் இருப்பது மின் ஜனனி. அதே பாங்கில் உயிர்களாகிய நமக்கு உயிராய் இருப்பது மனத்தகத்து மறைந்திருக்கும் பரம்பொருள். மனத்தகத்து மறைந்துள்ள இப்பொருளை உள்ளபடி அறிந்து கொள்ளும் ஆற்றல் மனதுக்கு இல்லை. கண் என்னும் கருவியை கொண்டு ஜீவன் புறத்தே உள்ள பொருள்களை பார்க்கிறான். ஆனால் தன்னையே காண்பதற்கு கண் என்னும் கருவி உதவாது. அதே விதத்தில் மனது என்னும் கருவியை கொண்டு ஆத்மா பிரபஞ்ச பொருள்களை எல்லாம் காண்கின்றது. அப்படி காண்கின்ற பொருள்களை எல்லாம் வாக்கால் வர்ணிக்கவும் முடியும். பின்பு இந்த மனதையும் வாக்கையும் ஏவுகின்ற ஆத்மனை விளக்குவதற்கு இவ்விரண்டும் உதவ மாட்டா. ஆதலால் மனவாக்கினில் தட்டாமல் நின்றது என அம்மூல பொருள் பகர பெறுகிறது. சிந்தைக்கும் சொல்லுக்கும் எட்டாத இப்பொருளை சிந்தையானது ஏகதேசம் சிந்திக்கிறது. சொல்லு கெட்டாததை அரைகுறையாக சொல்லானது விளக்க முயலுகிறது. அத்தகைய முயற்சியை கருத்து வேற்றுமையாக வடிவெடுக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் அவனவன் சிந்தைக்கும் சொல் திறமைக்கும் ஏற்ப இந்த ஒரே மூலப்பொருளை வெவ்வேறு விதங்களில் விளக்குகிறான். இதனால் மதபேதம் ஏற்படுகிறது. தெய்வத்துக்கு மனிதன் தரும் விளக்கமே வேறுபட்டு நிற்கின்றது. எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கின்றார்களோ அத்தனை கோடி கருத்து வேற்றுமையும் அணுவளவாவது அமைவது இயல்பு. எனவே சமய கோடிகள் எல்லாம் ஒரே பொருளை குறித்து தம் தெய்வம் என்றும் என் தெய்வம் என்றும் எதிர் வழக்காடுகின்றனர். இத்தகைய வழக்குக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. ஜீவ கோடிகள் ஆதியந்தமில்லாது சர்வ காலமும் இருந்து வருவார்கள். ஆதலால் மத பேதமும் சர்வ காலமும் இருந்து வரும். இத்தனை பாங்குகளில் உயிர்கள் பேசுதற்கும் வினையாற்றுதலுக்கும் வழிவு கொடுப்பதும் அதே மூலப்பொருளாகிய பரமாத்மனாம். பெரு வழியின் அறிகுறிகளை பிரபஞ்சம் எங்கும் காணலாம். கணக்கற்ற சூரியர்கள், ஒவ்வொரு சூரியனுக்கும் உரிய மண்டலங்கள் ஆகியவைகளில் வெளிக்கிளம்பும் ஆற்றல் அளப்பரியதாகும். ஒரு சூரிய மண்டலத்தில் நம் பூமி போன்ற ஒரு கோளம் ஒரு புள்ளிக்கு சமமானது. இந்த பூமியில் கிளம்பும் மேகம் எவ்வளவு அல்பமானது என்பது சொல்லாமலே விளங்கும். ஆயினும் ஒரு சிறு மேக மண்டலத்தில் தோன்றும் மின்சக்தி பல வருடங்களுக்கு பிற பல நகரங்களுக்கு வேண்டிய விசையை கொடுக்க அவ்வளவு பெரியதாகின்றது. இதற்கெல்லாம் மேலாக ஒரு அணுவில் அடங்கி கிடக்கும் விசை உலகுக்கு எத்தகைய பெரிய நலத்தை அல்லது கேட்டை செய்ய வல்லது என்பதை இக்காலத்தில் பௌதிக அறிஞர்கள் உணர்ந்து வருகின்றனர். இதையெல்லாம் யோசிக்குங்கள். இயற்கையின் வலிவு அளப்பரியது என்பது வெளியாகிறது. இந்த இயற்கைக்கே மூலப்பொருளாய் இருக்கும் பரம்பொருளை சர்வ சக்திமான் என்று சொல்லாது வேறு எங்கெனும் விவரிக்க முடியும். அத்தகைய பொருளை யாதினும் வல்ல ஒரு பொருள் என்கிறார் தாயுமானவர். தெய்வத்திடத்துள்ள அத்தகைய சக்தி வெறும் ஜட சக்தி என்று, அது சித் சக்தி, அதாவது அறிவோடு கூடிய வல்லமை. அத்தகைய வல்லமை நின்று இன்பம் உருவெடுக்கிறது. குழந்தையொன்று திறமையுடன் மண் வீடு கட்டிவிட்டால் அது இன்பம் அடைகிறது. மாணாக்கன் ஒருவன் ஒரு பந்தயத்தில் ஓடி வெற்றி பெற்று விட்டால் இன்பம் அடைகிறான். கிருஷிகன் பூமியை திருத்தி அமைத்து விட்டால் இன்பம் அடைகிறான். சிற்பி கல்லை செதுக்கி உருவாக்கி விட்டால் இன்பம் அடைகிறான். அறிவோடு கூடிய வல்லமை இங்கனம் ஆக்கத்துறையில் வினையாற்றும் பொழுது இன்பம் தானே பொங்கி வருகிறது. எங்கெல்லாம் இன்பத்தை காண்கிறோமோ அங்கெல்லாம் உண்மையில் மிளிர்வது தெய்வ சாநித்தியம். சிற்றுயிர்களிடத்தும் இன்பம் உண்டு, பேருயிர்களிடத்தும் இன்பம் உண்டு. தெய்வம் எங்கும் நிறைந்த பொருள் என்பதற்கு யாண்டும் மிளிர்கிற இன்பமே சான்றாகிறது. இன்ப பொருளாகிய தெய்வம்
என்றைக்கும் உள்ளது. பிரபஞ்சம் என்பது ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தில் இல்லாது ஒடுங்கி போய் விடுகிறது. ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தில் இல்லாது போவது ஒன்று நித்திய வஸ்துவாகாது. தெய்வமோ காலத்தால் அடிபடுவதில்லை. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பதெல்லாம் அதற்கு கிடையாது. அது என்றைக்கும் உள்ளது. நித்திய வஸ்து என்பது அதுவே. மாறுதலின்றி உள்ளபடி அது இருப்பதால் அது சாசுவமானது. காலத்தில் அது கட்டுப்படாமையினால் அது கங்குள் பகலற்றது. கங்குள் என்பது இரவு என பொருள்படுகிறது. கதிரவனின் தென்படும் நேரத்தை பகல் என்றும் அவன் மறைந்திருக்கும் நேரத்தை கங்குள் என்றும் இயம்புகின்றோம். இப்படி காலத்தை அளப்பதற்கு கதிரவன் உதவுகிறான். அத்தகைய சூரிய சந்திரர்கள் எண்ணிறந்த பேர் இயற்கையில் தோன்றி நிலை பெற்றிருந்து தேய்ந்து பின்பு மறைந்து போய் விடுகின்றனர். சந்திர சூரியர்களுக்கு பிறப்பமாகிய பிரகிருதியை தோன்றவும் மறையவும் செய்கிறது. இந்த பிரகிருதிக்கு ஆதாரமாயிருக்கும் சிதம்பரம் அல்லது அறிவு வெளி போக்கற்று வரவற்று உணர்வற்று இருக்கிறது. காலம் என்கின்ற எல்லை அப்பொருளுக்கு இல்லை. தேசம் என்கின்ற எல்லையும் அதற்கு கிடையாது. நிமித்தம் அல்லது செயல்கள் என்கின்ற வரையறையும் அப்பரம்பொருளுக்கு கிடையாது. காலதேச வர்த்தமானத்தை கடந்தது அது. எல்லையில் அடங்காத அத்தகைய பெரிய பொருள் நம் பொருட்டு எல்லை உடையது ஆகவும் தன்னை காட்டிக்கொள்கிறது. வெட்டவெளி எல்லையில் அடங்காதது. அத்தகையதை ஒரு ஜன்னல் வழியாக பார்க்கிறோம். ஜன்னல் என்பது ஒரு எல்லை. அதற்குள் அடங்காத பெருவெளி அதற்குள் அடங்கிவிட்டது போன்று தென்படுகிறது. சித்தாகாசம் என்பது அகண்டாக்கார பெருவெளி. அது நமது உள்ளத்துக்குள் அடங்கியது போன்று தென்படுகிறது. எல்லையில்லாத பொருள் எல்லையில் அடங்கியிருப்பதாக காட்டிக்கொள்கிறது. அறிவு பொருள் நம் உள்ளத்தினில் இருக்கிறது. ஆனந்தமும் நம் உள்ளத்தில் இருக்கிறது. உணர்வு இல்லாத உயிர் இல்லை. இன்பத்தை உணராத உயிர் இல்லை. உயிர்களிடத்து உணர்வு எல்லையில் அடங்கியது போன்று தோன்றுகிறது. உயிர்கள் தூய்க்கும் இன்பமும் ஒரு வரம்பில் அடங்கியதாக புலப்படுகிறது. அப்படி புலப்படுவதால் தான் உயிர்கள் உணர்வையும் இன்பத்தையும் அனுபவிக்க வல்லவைகள் ஆகின்றன. ஒவ்வொரு உயிரும் ஒரு எல்லை பொருள் ஆகிறது. ஒவ்வொரு உயிரிடத்தும் எம் பரம்பொருள் இருக்கிறது. இந்த அகண்ட வஸ்து இத்தனை கண்ட துண்டங்கள் ஆனது போன்று தென்படுது பெரு வியப்புக்குரியது விஷயமாகிறது. அப்படி அது தன்னை எல்லைக்குள் அடக்குவதாலேயே ஒவ்வொரு ஜீவனுடைய கருத்திற்கு இசைந்ததாகவும் அது இருக்கிறது. யாரெல்லாம் எப்படியெல்லாம் பாவிக்கின்றார்களோ அப்படியெல்லாம் அது அவர்களால் உணரப்படுகிறது. ஜடப்பொருளாகிய பிரபஞ்சம் ஆவதும் அதுவே. அப்பிரபஞ்சத்தினுள்ளே ஜீவர்கள் என்னும் சிற்றறிவு பொருள்கள் ஆனதும் அதுவே. சிற்றறிவு பொருள்களாகிய ஜீவர்களின் உள்ளத்தில் வீட்டிருக்கும் பேரறிவு பொருளும் அதுவே. அந்த பேரறிவு பொருளை எண்ணும் அளவு ஜீவன் பரிபக்குவம் அடைந்து வருகின்றான். நாம ரூபங்களாகிய வடிவங்களில் கட்டுண்டு இருக்கும் பொழுதெல்லாம் அந்த ஜீவன் சிற்றுயிராய் விடுகின்றான். சரீரத்தில் இருக்கும் பொழுது சரீரத்தின் உணர்வற்று பேரறிவு மயமாய் அவன் இருப்பானாகள். அது வழிபாடு ஆகிறது. வெறும் தோற்றமாகிய உடலை மறந்திருத்தல் வேண்டும். உடலை மறந்த நிலை பெருநிலை ஆகிறது. அப்பெருநிலையில் உள்ளம் வெறுவடையும் கால் அது கடவுள் வணக்கம் எனப்படுகிறது. உண்மையான கடவுள் வணக்கம் மனிதனை படிப்படியாக மௌனத்தின் பால் எடுத்து செல்கிறது. உடல் உணர்வு ஓசை ஒளியில் கொண்டு சேர்க்கிறது. விவகார நிலை என்பது அதுவே. பிரபஞ்சத்தில் கருத்தை செலுத்தும் அளவு விவகாரம் வலுக்கிறது. அது ஓசையும் ஆனது. பரம்பொருளில் கருத்தை செலுத்தும் அளவு மௌனம் ஓங்குகிறது. அது பாரமார்த்திக பெருநிலை. உலக வழக்குகளை மறந்து பரம்பொருளிடத்தில் உள்ள சாந்தத்தை துயிப்பது வணக்கமாகிறது. அந்த சாந்த நிலையை மனது கருத வல்லதாக்கும். ஆனால் அப்படி கருதுவதே அஞ்சலியாகிறது. அஞ்சலி என்பதற்கு வணக்கம் என்பதற்கும் பொருள் ஒன்றே. தெய்வத்தின் சொரூபத்தை கிரகித்து மனது அந்த சொரூபத்தில் நிலைத்திருப்பதே வணக்கம். தொடர்ந்து மனது எதை நினைக்கின்றதோ அதன் மயம் ஆய்விடுகிறது. அது தெய்வத்தை நினைக்கின்ற மனது தெய்வத்தன்மை பெற்று விடுகிறது. உலகை நினைக்கின்ற மனது உலகத்தன்மையை பெற்று விடுகிறது. தெய்வத்தை நினைப்பதற்கு முன்பு தெய்வத்தின் வடிவம் எத்தகையது என்பது புலப்பட வேண்டும். அதன்படி அதன் வடிவத்தை விளக்குவதற்கு இப்பாடல் வந்து அமைந்துள்ளது. பாடலில் அமைந்துள்ளபடி தெய்வத்தின் வடிவை இனி கிரகிக்க முயலுவோம். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது தன்னருள் வெறிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தழைத்தது எது மனவாக்கினில் தட்டாமல் நின்றது எது சமய கோடிகள் எல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது எங்ஙனம் பெரு வழக்காய் யாதிலும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் என்று என்றென்றைக்கும் உள்ள எதுவும் மேல் கங்குள் பகல் அறநின்ற எல்லையுள்ளது அது எது. கருத்திற்கு இசைந்தது
கண்டன வெலாமென உருவெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவோம். தொடரும். ஓம்.